ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சூப்பர் பைக்கோடைய ரிவ்யூக்காக தான் போயிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் பைக் அதுதான். ஆக்சுவலா நார்த்ல எல்லாம் லான்ச் ஆயிருக்கு, வந்தாச்சு. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பைக் இப்பதான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறது தான் ஃபர்ஸ்ட் பைக்கு. இல்ல சொல்றேன், சீட் பெல்ட் போடலன்னா கேஸ் அதனால தான் போடுறோம். நான் ஃபோனே அட்டென்ட் பண்ணல தெரியுமா? ஃபோன் கார்ல அட்டன் பண்ணலாம்டா. அதுக்கும் பிடிக்கிறாங்களாமே. அதெல்லாம் கை விட்டு ஓட்டினா தான் பிடிக்கும், ஒரு கையில ஓட்டுற பாரு பிடிப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கவாசாக்கி தான் போயிட்டு இருக்கோம். புது வண்டியோட லான்ச்சுக்காக தான் போயிட்டு இருக்கோம். லான்ச் ஆயிருச்சு அந்த வெஹிக்கிள் ஆக்சுவலா ஆல்ரெடி. அண்ட் வந்து இன்னும் வந்து சேலுக்கு வரல. தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் வண்டி இதுதான். ஸோ அதை பத்தி ஒரு ரிவ்யூ பண்ணலாம் தான் சொல்லி போயிட்டு இருக்கோம். அண்ட் என்னன்னா பைக்லயே போயிருக்கலாம், செம வெயில். அங்க பைக்ல போயிட்டு நம்ம வந்து அந்த சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஏன் வந்து மோட்டோ பிளாக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஃப்ரீயாவே போய் இறங்கிடலாமே சொல்லிட்டு தான் அவர் கூட நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ. அண்ட் இவர் தான் நம்ம ஃப்ரெண்ட் அக்னீஷ். சொல்லுங்க ப்ரோ. அண்ட் வந்து இவர் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் வீடியோ பார்க்குறீங்க யாருன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த பேஸ்டான எந்த ஒர்க்காக இருந்தாலும் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நானே அவரோட லிங்க் தரேன். ஆனால் என்னன்னா ஏன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் லேட் ஆகுதுன்னு எனக்கேன்னு தெரியல. அங்கே கேட்டால் என்ன சொன்னாங்க, ஆர்டர் பண்ண மாட்டாங்க, இங்கே ரொம்ப டிலே ஆகுது, நார்த்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா எந்த வண்டி லான்ச் ஆனாலுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து மும்பை, டெல்லி அந்த சைடில் போயிடுது ஃபர்ஸ்ட். நமக்கு அப்புறம் தான் வந்து இங்கே வருது. அதுக்கு முன்னாடியே அங்கே ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணிடுறாங்க, வாங்கிடுறாங்க, டெலிவரி வீடியோ போட்டுறாங்க, எல்லாமே முடிச்சிடுறாங்க. நமக்கு வந்து லேட்டாக தான் கிடைக்குது எல்லாம். உள்ளே போயிட்டு நம்ம வண்டியை பார்த்துட்டு ரிவீல் பண்ண வேண்டியதான் என்ன வண்டின்றத. அண்ட் சொன்ன மாதிரி மச்சான் வந்து கிளம்பிடுவோம். வரியா உள்ள ஓகே, வாய் பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக கவாசாக்கி வெளியில தான் இருக்கும். அண்ட் வந்து தெரியுதா? ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் என்ன வண்டின்றத ரிவீல் பண்ணுறேன். அண்ட் தப்னையில் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு என்ன வண்டின்றது. வண்டி வந்து இங்கே எங்கேயுமே வந்து வைக்கல ஆக்சுவலாக, தெரியுதா? ஸோ நம்ம சென்னை கவாசாக்கி ஷோரூம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வண்டி வந்திருக்கு. அண்ட் தமிழ்நாட்டிலே தான் ஃபர்ஸ்ட் வண்டி. என்னடா வண்டி சொல்கிறேன், என்ன வண்டினே காட்ட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வண்டி. அண்ட் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் வண்டி. இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் டூரர். ஸோ கைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த வண்டியோடைய லான்ச், ஆக்சுவலாக லான்ச் சொல்ல முடியாது, லான்ச் ஆயிருச்சு. ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் வண்டி இதுதான். அன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்த மாதிரி தான் இந்த வண்டியை வந்து ரிவீல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. பட் இந்த வண்டி என்னன்னா, நான் பர்சனலி ஸ்போர்ட்ஸ் பைக் லவர் அண்ட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். ஸோ வந்து இது எப்படிதான் இருக்கும்ட்டு எல்லாம் பார்க்கலாம். நான் வந்து ரொம்பவும் வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர்ஸ் வந்து பார்த்தது கிடையாது, ப்ளஸ் ஓட்டுனது கிடையாது. ஆனா வந்து இது வந்து தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட் வண்டி நமக்கு கிடைச்சிருக்கனால ஸோ இதை பத்தி ஒரு ரிவ்யூ போடலாம் தான் சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். அண்ட் நம்ம இதை வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துருவோம் என்ன வண்டின்றத. ஸோ இதை ரிவ்யூ பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இதுதான் நம்மளுடைய நிஞ்சா 1100 SX. அண்ட் வந்து இது எதுல இருந்து வந்த மாடல் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த 1000 SX உடைய அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் 2025ல லான்ச் ஆயிருக்க வெஹிக்கிள் தான் பாத்தீங்கன்னா 1100 SX. அண்ட் இது வந்து டிபிக்கல் ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் வித் ஃபுல் கம்ஃபர்ட் ரைடுக்காகவே வந்து டிசைன் பண்ண வண்டி. அண்ட் இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சொல்லி நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. ஓல்டு மாடலை விட இது ரொம்ப ரிஃபைன்ட் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி உள்ள வண்டி. இது ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கலர் தான் இருக்கு, மெட்டாலிக் கார்பன் கிரே வித் மெட்டாலிக் டியாப்ளோ பிளாக். ஸோ இதுல வந்து கிரே இன்கிரேடட் வித் பிளாக். ஸோ உங்களுக்கு கிரே அண்ட் பிளாக் மெட்டாலிக் ஃபினிஷ்லயே இருக்கும் ஃபுல்லா. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, இது ஒரு லிக்விட் கூல்டு இன்லைன் 4 சிலிண்டர் என்ஜின். அண்ட் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபார் டூரிங் பர்பஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டூரிங். ஓகே, அதுக்கு இது ரேஸ்ல ஓட்ட முடியாது, இது வந்து ஃபுல்லி அண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி. இதோட கம்ப்ரஷன் ரேஷியோ பாத்தீங்கன்னா 11.8:1 கம்ப்ரஷன் ரேஷியோல இருக்கு. இது ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபோர்ஸ்ட் லூப்ரிகேஷன் வெட் சவுண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா. அண்ட் இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா பழைய 1000 SX விட 1100 SX பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 4 PS கம்மி பண்ணி தான் வந்திருக்கு. ஆக்சுவலா அது நம்மளோட எமிஷன் நார்ம்ஸ்க்காக. லாஸ்ட் டைம் வந்தது பாத்தீங்கன்னா 140 PSல இருந்தது. இந்த வாட்டி வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா 136 PSல வந்திருக்கு. ஸோ அதை ரெடியூஸ் பண்ண காரணம் வந்து ஆப்வியஸா அப்போ ஊர் எமிஷன் நார்ம்ஸ்க்காக VS6 OBD2க்காக தான் வந்து இதை வந்து பவர் கம்மி பண்ணியிருந்தாங்க.
அண்ட் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 140 PS at 10,000 RPM. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 136 PS at 9,000 RPM இருக்கு. அண்ட் இது வந்து 130 நியூட்டன் மீட்டர் டார்க்ல இருக்கு. அதாவது நம்ம ஒரு டூரர் சொல்ல முடியாது, ஸ்போர்ட்ஸ் டூரர் ஏன் சொல்ற காரணம் இதுதான். இதோட டார்க் லெவலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 900க்கு ஈக்குவலான ஒரு டார்க்ல இருக்க மாதிரியா, நம்ம Z900 அந்த மாதிரி ஈக்குவலுக்கு நியர்லி அதுக்கு ஈக்குவலா இருக்க ஒரு டார்க். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் பிக்கப்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப லோடு ஏற்றினா கூட இழுத்தும் போது அந்த மாதிரி நம்ம வெக்கெட் டூராக போகும்போது கண்டிப்பா மில்லியன் எல்லாம் வச்சிருக்கோம். அண்ட் இதுல ஆட்ஆன்ஸா பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சிஸ்டம்ஸும் இருக்கு. இதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஃபைனான்ஸ் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, உங்களோட சைட் லக்கேஜ் இதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுவீங்க. அதுக்கான மவுண்ட்கான எல்லா ஆக்சசிபிலிட்டிஸ்க்கும் ஏற்ற மாதிரி இதுல ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அதை மவுண்ட் பண்ணா போதும். அதுக்கு எதுவுமே நம்ம வந்து தனியா நம்மள ஒரு மவுண்ட் வாங்கி பண்ணணுன்ற ஆப்ஷனும் இல்லை. ஸோ ஃபுல்லி டூரிங் ஆப்ஷன் இருக்கு, ஃபுல் பேக்டாகவே போகலாம் அந்த மாதிரி ஒரு பைக். அண்ட் லுக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்கு. அது நம்மளுடைய 1000 SX-க்கும் இருக்கும். அண்ட் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளச் கேசிங் இருக்கு பாத்தீங்களா, இன்ஜினுடைய கிளச் கேஸ்ல இருக்கிற கேசிங், அவுட்டர் கேசிங் மட்டும் வந்து டிசைன் மாத்திருக்காங்க இதுல. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் சைஸ் ஹியூஜா இருக்கு. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 9 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அண்ட் இதோட ஃபியூல் ரேஷியோ பாத்தீங்கன்னா 5.6 லிட்டர்ஸ் பர் 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 5.6 லிட்டர்ஸ் கிட்ட தேவைப்படும். அண்ட் இது செம மேசிவா மாதிரி செம ஹியூஜா இருக்கு. நம்ம டூருக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்பெசிபிகேஷன் தான். அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க ஃப்ரேம்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இது வந்து ட்வின் டியூப் அலுமினியம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்வின் டியூப் அலுமினியம் ஃப்ரேம்ஸ் இதுல இருந்து இதோட தனி இன்னொரு கனெக்ஷன் கனெக்ட் ஆகலாம். இது வந்து ஃபுல்லா இன்டிகிரேட்டடாவே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வெளியில ரொம்ப ஃப்ரேம்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இங்க வந்து தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரேமோட விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுல ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா இன்வெர்டட் ஃபோர்க் வித் கம்ப்ரெஷன் அண்ட் ரீபவுண்ட் டேம்பிங் அண்ட் ஸ்ப்ரிங் ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் பிளாக் லிங்க் கேஸ் சார்ஜ் ஷாக் அப்சர் ரீபவுண்ட் டேம்பிங் அண்ட் ரிமோட் ஸ்ப்ரிங் ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 41 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பிரின்ஸ்டோன் பேக் டயர்ஸ் ஹைப்பர்ஸ்போர்ட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 120/70/17 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் வந்து பாத்தீங்கன்னா 190/50 17 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் மாடல் 1000 SX-ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S22 மாடல் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய 1100 SX-ல பாத்தீங்கன்னா S23 மாடல் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா 300 mm டியூவல் செமி ஃப்ளோரிங் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா 260 mm சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டி யூஸ் பண்ணிருக்க ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பாத்தீங்கன்னா கவாசாகி பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. with the dual radial mount monofloor opposite 4 piston calipers யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் பிரேக் லிவர்ஸ் அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் பிரேக் லிவர்ஸோட இது பிராண்ட் பாத்தீங்கன்னா லிசன் பிரேக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கிளச்சும் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி ஆடான்ஸா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய 10R இருக்க மாதிரி H2 SX SC இதுல இருக்க மாதிரி நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைரஸ் நம்மளுக்கு வந்து குவிக் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ பிரிக் கிடையாது, குவிக் ஷிஃப்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம 10R மட்டும் தான் ஆட்டோ பிரிக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில அடிஷனல் ஒரு ஃபீச்சர்ஸும் இருக்கு. அது நம்மளுடைய 10R கிடையாது. அது பாத்தீங்கன்னா KCMF. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கவாசாகி கார்னரிங் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து எப்படின்னா உங்களுடைய கார்னரிங் இருக்கிற ஸ்டார்ட்ல இருந்து உங்களோட அபெக்ஸ் லைன்ல இருந்து உங்களோட எக்ஸிட் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல் மேனேஜ் பண்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும் டெக்னிக்கலி. அண்ட் அது வந்து உங்களுடைய பவர் ரேஷியோ பிளஸ் உங்களுடைய பிரேக்கிங்ஸ் இது எல்லாமே நம்ம கார்னரிங்க்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தர் கார்னரிங் கொடுக்கறதுக்கான ஃபுல் பொட்டென்ஷியலும் கொடுக்குற அளவுக்கு அந்த டெக்னாலஜில கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில மட்டும். ஸோ வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 135 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோடைய சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 820 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்மளுடைய ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர்ஸ் 5'9" கிட்ட. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வண்டியோட ஹைட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நம்ம வண்டியில உட்காந்து பார்க்கும்போது நான் நார்மலா இப்படி உட்காந்தா ஃப்ரீயா உட்காந்தா 2 காலுமே கீழே இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்தா 2 காலுமே ஃபுல் ஃபிளாட்டா கீழே இருக்கு. ஓகே, ஆனா என்னன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் போட் பண்ணும்போது லைட்டா ரொம்ப லைட்டா லிஃப்ட் பண்ணி லைட்டா தள்ளுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபுல்லா கீழே வச்சு தள்ளுற மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம லைட்டா லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு.
ஆனா நார்மலா ஃபுல்லா உட்காரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் லெக்கும் வந்து கீழே இருக்க மாதிரி தான் இருக்கும். வெயிட் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 238 kgs இந்த வண்டியோட வெயிட். ஸோ 238 kgs வந்து சுத்தமா நீங்க உட்காந்து பேலன்ஸ் பண்ணும்போது தெரியவே தெரியாது. ஏன்னா ரொம்பவுமே வந்து லைட் வெயிட் அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து வெயிட் பேலன்சிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலி வந்து நான் இதை விட அதிகமான வெயிட்டான பைக்ஸ் கூட உட்காந்துருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராயல் என்ஃபீல்ட் மீடியா 650 தான். அது நியர்லி 245 to 250 kgs. அதை கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ரொம்ப கிட்ட தான். 230 kgs வந்து ரொம்ப கிட்ட. ஆனால் வந்து வெயிட் பேலன்சிங் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதோட வெயிட்டே வந்து ஃபீலே பண்ண முடியல. நீங்க உட்காரும்போது ரொம்ப நார்மலா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா என்னதான் நம்ம ஓட்டும் போதும் சரி, உட்காந்து பார்க்கும்போது தள்ளும் போதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்தாலுமே ஒரு சர்டன் லெவல் கீழே சாய்ச்சிட்டு போயிட்டு அதுக்கு செம்ம வெயிட்டா இருக்கும். அது ஞாபகம் விஷயம். அண்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட கேட்போம். ஏன்னா வண்டி இங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க பார்க்கல. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து வண்டியுடைய ஐடில் மோட். ஐடில் இருக்கும்போது நம்ம வண்டியோட மோட் இருக்கலாம். ஸோ வீடியோவில் தெரியுதா தெரியல, என் கையில் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்வெட் ஆகும். அதாவது அதில் எக்ஸாஸ்ட் வழியாக வாட்டர் லீக் ஆகும். அது வந்து ஒரு பியோர் புது இன்ஜின், அதாவது ஸ்டாக் இன்ஜின் நல்லா மெயின்டைன் பண்ணுற வண்டியை மட்டும் தான் இதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியுமே. எப்படி ஃபோர் ஸ்டார்ட்லேயே இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ ஐடி செட்டில் ஆயிடுச்சு. செட்டில் ஐடின்னு பார்த்தீங்கன்னா 1500 RPM இருக்கு. ஸோ இதுதான் செட்டில் ஆன RPM. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் கேட்கும். ஓரளவுக்கு ரொம்ப ரைஸ் பண்ண முடியாது, ரொம்ப இன்டோர்ல இருக்கிறது ரொம்ப ரைஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம லைட்டாக ரன் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. என் பேஸ் அதிகமாக இருக்குங்க ஆக்சுவலாக. இன்னொருனால நம்ம ரொம்ப வந்து ரைட் பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப நாய்ஸ் இதுவாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்மளுடைய 910R இவங்களுடைய எல்லா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்க மாதிரி தான் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆசெட்டஸ் எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆட் ஆனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இன்னொரு மோடு இருக்குது, அதாவது ட்ராக் மோடு இருக்குது இதில். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டிஸ்பிளே மோட் அண்ட் மோட் 1ல் இருக்குது டைப் 1. ஸோ டைப் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ட்ராக் மோட். ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வண்டியோட ஆக்சஸ் மாதிரி நம்ம பிரேக்கிங் பண்ணும்போது சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் போகிறதும், நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம், எவ்வளோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு வருதுன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் காட்டும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபியூலோட லெவல் இங்கே காட்டிடும். த்ராட்டில் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுதா, நம்ம எந்த அளவுக்கு த்ராட்டில் கொடுக்குறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவல்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எவ்வளோ த்ராட்டிலில் போகிறோம், ஓவர் த்ராட்டில் கொடுக்குறோமா இல்லையான்றது எல்லாமே வந்து இதில் காமிச்சிரும். இதில் வந்து நம்மளுக்கு லெஃப்டில் வந்து கியர்ஸோடைய ரேஷியோஸ் காட்டிடும், எந்த கியரில் இருக்குன்றது எல்லாமே. அண்ட் பிரேக்ஸ் எஃபிஷியன்சி இங்கே காட்டுது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம எவ்வளோ பிரேக் பிடிக்கிறோமோ இங்கே பாருங்கள். நம்ம பிரேக் பிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ப்ரெஷரில் பிரேக் பிடிக்கிறோன்ற சென்சார் எல்லாமே இங்கே காட்டிடும். அண்ட் வந்து இதில் ஃபியூல் சென்சாரும் இருக்குது, ஃபியூலும் காட்டுது. அண்ட் உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கிலோமீட்டர் ஓடோ அண்ட் டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லீன் ஆங்கிள்ஸ் இப்போ வந்து லீன் ஆங்கிள் லெஃப்டில் இருக்கிற லீன் இங்கே. அண்ட் அதுவே நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் ஆக்குனா பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஆக்கும்போது லீன் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் ஆகிற மிடில் வந்துடும். அண்ட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் செஷன் இருக்குது, மேலே தெரியுதா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சார்ஜிங் அடாப்டர் போர்ட் கொடுத்துருக்காங்க டைப் சி. ஸோ இது வந்து ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். நம்ம கவாசாக்கியில் ஆல்ரெடி நம்ம எல்லா வண்டியிலும் பார்த்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லி எலக்ட்ரானிக்ஸும் இருக்காது, சைமல்டேனியஸாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்காமல் இருக்காது. நியர்லி 40% கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் 60% ரா பவர்ஸ் தான் இருக்கும் நம்மளுடைய கவாசாக்கியில் ஃபுல்லாகவே.